வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்து நம்ம நேற்று பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூலில். கடந்த சில வாரமாகவே நம்மளுடைய முழு கவனமும் 432 தான் இருக்குது. ஏன் 432 நம்ம அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் அப்படின்ற காரணத்தை தெளிவாக உங்களுக்கு திங்கக்கிழமை வீடியோ ப்ரெசன்டேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாகவே மார்க்கெட் இந்த 432 பக்கமாக வந்தோன்னா ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷனில் இருக்குது. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 432க்கு கீழே ஓப்பன் ஆன காரணத்தினால மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறி ஓரளவு கீழே வந்தது. மறுபடியும் மேலே போய் 432 ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணி மார்க்கெட் திருப்பியும் கீழே வந்து 429.7 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 432 கீழே இருக்க சமயத்தில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறி இருக்கு. ஆனால் ஒரு ஏற்ற இறக்கம் அந்தளவுக்கு இல்லை. ஒரு 2 பாயிண்ட் தான் அதிகபட்சமாக இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 429.7, அதாவது நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 432க்கு கீழே ட்ரேட் ஆகிற சமயத்தில் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஒரே விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுருக்கணும், 426, 22 ஒரு மிக முக்கியமான ஜோன் காப்பர் ட்ரேடிங்க்கு. அந்த இடத்த தொடுறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் கன்சாலிடேஷன் நடக்குது. 432 ஏன் இவ்வளோ பெரிய சோதனை நடக்குது அப்படின்னா, அதுக்கு கீழே இறக்குற இடம் அதை விட முக்கியமான இடம் அப்படின்றனால தான். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. மறுபடியும் சொல்கிறோம், 432க்கு மேலே கரெக்டாக இந்த மூவிங் ஆவரேஜும் பார்த்திங்கன்னா வந்து கன்வர்ஜ் ஆகுது, 2 சேருது. சேர்ந்த சமயத்தில் இப்போ இந்த சமயத்தில் 432க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் பையிங்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம சார்ட்டிங் டூல் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறப்போ உதவியாக இருக்கும். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.